கேரளாவில் பரவி வரும் பறவை காய்ச்சல் எதிரொலியாக தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடியில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேரளா மாநிலத்திலிருந்து வரும் வாகனங்களை அதிகாரிகள் சோதனை செய்து கிருமி நாசினி மருந்தினை தெளித்து தமிழகத்திற்குள் அனுமதித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிமுத்து. விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள பகுதியில் செயல்பட்டு வரும் பண்ணையில் இருந்து வாத்துகள் திடீரென பெருமளவில் உயிரிழந்தன. இந்த நிலையில் அதில் பரிசோதனை செய்த போது H5N1 பறவை காய்ச்சல் தாக்கியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கேரளாவில் முழுக்க பறவை காய்ச்சல் தடுப்பு பாதுகாப்புகள் அதிகப்படுத்தப்பட்டு வரும் சூழ்நிலையில் தமிழக கேரள எல்லை பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடியிலும் தற்பொழுது இந்த மருந்தடிக்கும் பணியானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு வரும், அதாவது கேரள மாவட்டத்தில் தமிழகத்திற்கு வரும் அனைத்து வாகனங்களுக்கும் தீவிர மருந்து தெளிப்பான் அளிக்கப்பட்டு பின்னர் பரிசோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றது. அதுபோக தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் உத்தரவுப்படி தமிழக கேரள எல்லை பகுதியான புளியரையில் முகாமிட்டு கேரள மாநிலத்தில் இருந்து தமிழகத்திற்கு கொண்டு வரப்படும் கோழி, முட்டை உள்ளிட்டவைகளை ஏற்றி வரும் வாகனங்கள் தமிழகத்தினுடைய நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இது மும்முரமாக இந்த கிருமி நாசினி மருந்தினை தெளிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.